Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த ஒன் ரோல் பேஸ்கெட்கான ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பேஸ்கெட்டோடைய வீடியோவை நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன். அந்த வீடியோடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 ஒயரை வச்சு உருட்டு கைப்பிடி போட்டிருக்கேன். உள் ஒயர் கொடுத்து போட்டிருக்கேன். சரி வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு உள் ஒயருக்காக நான் ஒயர் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 3 அடியில் 2 ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ஒயர் நீங்கள் வேறு எந்த கலர் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். மீதமாக இருக்கிற ஒயரில் இருந்து கூட நீங்கள் கட் பண்ணி இதை எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இங்கே சென்டராக வந்து ஹேண்டில் வர மாதிரி நாட் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், நான் இங்கே தான் வந்து இப்போ ஹேண்டில் போட போகிறேன். அதனால் இந்த நாட்டில் வந்து நான் இந்த ஒயரை சொருகி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம சொருகி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், நம்மளுக்கு இங்கே 4 ஒயராக வரும். இதுதான் நம்மளுக்கு உள் ஒயர். இப்போ இந்த 4 ஒயரையும் ஈவனாக வர மாதிரி வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக மேலே நம்ம கைப்பிடி போடுறதுக்கான ஒயர் எடுத்துக்கலாம். இந்த ஒயர் பார்த்திங்கன்னா நான் 5 அடியில் 2 ஒயர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த 2 ஒயரையும் நம்ம ஏற்கனவே உள் ஒயர் சொருகி இருக்கோம் இல்லையா, அந்த நாட்டோடைய கேப்லேயே இந்த ஒயரையும் சொருகி எடுத்துக்குங்க. சொருகிட்டு இந்த 4 ஒயரையும் ஈவனாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெட் கலர் ஒயர் நம்மளுக்கு உள்பக்கம் வரும். இந்த ரெட் கலரை சுற்றி தான் நம்ம இப்போ ஹேண்டில் போட போகிறோம். இப்போ பாருங்கள், என்னுடைய ரைட் ஹேண்ட் சைடில் 2 ஒயரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 ஒயரும் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற 2 ஒயரை எடுத்து நான் கிராஸாக வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ஒரு ஒயர், ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து ஒரு ஒயர், இந்த 2 ஒயரையும் எடுத்து இந்த மாதிரி கிராஸாக வச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததாக என்னுடைய ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒயர் எடுத்து இந்த ஒயருக்கு கீழே போட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வரேன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த ஒயரை இந்த ஃபர்ஸ்ட் ஒயருக்கு மேலே, அடுத்த ஒயருக்கு கீழே போட்டு ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு ஒயரை டைட் பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த ஃபர்ஸ்ட் ஒயர் நம்மளுக்கு மேலே இருக்கும். இப்போ இந்த ஒயரை லாக் பண்ணுற மாதிரி நம்ம ஒயரை கொண்டு வரணும். இப்போ என்னுடைய ரைட் ஹேண்ட் சைடில் 2 ஒயர் இருக்குது. பாருங்கள், 2 ஒயர் இருக்குது. அதில் இந்த 2வது ஒயரை நம்ம கீழ்ப்பக்கமாக கொண்டு வரணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கீழ்ப்பக்கமாக லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வரணும். இப்போ இந்த 2 ஒயருக்கும் நடுவில் அந்த ஒயரை மேலே எடுத்துக்கலாம். எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் ஒயருக்கு மேலே போட்டு ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு ஒயரை டைட் பண்ணிக்கலாம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மேலே இருக்கிற ஒயரை பின்பக்கமாக ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு இந்த 2 ஒயருக்கும் நடுவில் இந்த ஒயரை எடுத்து ஃபர்ஸ்ட் ஒயருக்கு மேலே போட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு ஒயரை டைட் பண்ணிக்கலாம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் மேலே இருக்கிற இந்த ஒயரை பின்பக்கமாக லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு இந்த 2 ஒயருக்கும் நடுவில் அந்த ஒயரை மேலே எடுங்க. எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் ஒயருக்கு மேலே போட்டு ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு ஒயரை டைட் பண்ணிவிடுங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மேலே இருக்கிற ஒயரை பின்பக்கமாக ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு இந்த 2 ஒயருக்கும் நடுவில் எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் ஒயருக்கு மேலே போடுங்க. மேலே போட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடலாம். இப்போ நல்லா டைட் பண்ணிக்கிங்க. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் மேலே இருக்கிற ஒயரை பின்பக்கமாக லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வாங்க. கொண்டு வந்து இந்த 2 ஒயருக்கும் நடுவில் எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் ஒயருக்கு மேலே போட்டு ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடலாம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மேலே இருக்கிற ஒயரை பின்பக்கமாக ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வாங்க. கொண்டு வந்து இந்த 2 ஒயருக்கும் நடுவில் இந்த ஒயரை எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் ஒயருக்கு மேலே போட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடுங்க. ஸோ இதே மாதிரி தான் நம்ம கண்டினியூவாக வந்து போட்டுட்டு வரணும்.
பாருங்கள், இந்த ஒயர் ரெட் கலர் ஒயர் நம்மளுக்கு உள்ளே வந்துடும். வெளியே அந்த ரெட் கலரே வந்து நம்மளுக்கு தெரியாது. இதே மாதிரியே கண்டினியூவாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டு வாங்க. நான் எனக்கு தேவையான அளவுக்கு போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், எனக்கு தேவையான அளவுக்கு நான் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ எல்லா ஒயருமே நம்மளுக்கு கீழே ஈவனாக வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த பக்கத்தில் எந்த நாட்டில் சொருகணுமோ அந்த நாட்டோடைய 2 பக்கத்துலேயும் இந்த ஒயரை உள்பக்கமாக சொருகி விட்டுடலாம். பாருங்கள், அந்த நாட்டோடைய ரைட் ஹேண்ட் சைடில் 2 ஒயர் சொருகியிருக்கேன். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 ஒயர் சொருகிக்கலாம். இப்போ இந்த 4 ஒயரையும் சொருகிட்டோம். அடுத்ததாக இந்த உள் ஒயர் இருக்குது இல்லையா, இந்த உள் ஒயரையும் அதே மாதிரி 2 ஒயராக பிரித்து ரைட் ஹேண்ட் சைடில் 2 ஒயர், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 ஒயர் வந்து சொருகிடுங்க. சொருகிட்டு இந்த ஒயரை டைட் பண்ணி உள்பக்கம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 8 ஒயரையும் உள்ளே சொருகி விட்டுட்டோம். இந்த ஒயரை நல்லா டைட் பண்ணி உள்பக்கம் சொருகி விட்டுடலாம். ஸோ இந்த 8 ஒயரையுமே நல்லா டைட் பண்ணி உள்ளே சொருகி விட்டுருங்க. சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ எல்லா ஒயரையுமே சொருகி முடிச்சிட்டோம். அடுத்ததாக இந்த ஹேண்டிலை கூடையோடு வச்சு நம்ம கட்ட போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நான் துண்டு ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ஒயரை நம்ம ஹேண்டில் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு மேலே இருக்கிற நாட்டில் நான் வந்து இந்த ஒயரை சொருகிக்கிறேன். சொருகிட்டு இப்போ இந்த ஒயரை உள்பக்கம் ஈவனாக எடுத்துக்கலாம். ஈவனாக எடுத்து ஒரு முடி போட்டு இந்த ஒயரை உள்பக்கம் சொருகி விட்டுருங்க. ஸோ இதே மாதிரி தான் அந்த பக்கத்துலேயும் வந்து நம்ம கட்டணும். ஸோ இந்த பக்கமும் அதே மாதிரி இந்த நாட்டுக்கு மேலே இருக்கிற நாட்டில் கட்டிடுங்க. ஸோ நான் 2 கைப்பிடியும் போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நான் 2 பக்கமும் கைப்பிடி போட்டு முடிச்சிட்டேன். பார்க்க ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம உள் ஒயர் கொடுத்து போடுறதால ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you.